வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரையில் ஒரு உருண்டை பண்ண போகிறோம். இந்த உருண்டையை நம்ம காலை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை இரவுக்கு நம்ம டின்னராகவும் வச்சுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கப் அளவுக்கு நான் முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு கப் அளவுக்கு நல்லா ஊற வச்ச கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். இது கூட வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, மிளகாய். இப்போ பாருங்கள், இந்த கடலைப்பருப்பை உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம இது எல்லாத்தையுமே போட்டு அது கூட முருங்கைக்கீரையும் போட்டு நம்ம என்ன பண்ணணும், அரைக்கணும். பாருங்கள், ரொம்ப மைய அரைக்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக அரைச்சாலே போதும். பாருங்கள், இப்போ இந்த டைமில் என்ன பண்ணிடணும், அரிசி மாவை தட்டிடலாம். இதையும் தட்டி உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக தெளிச்சுக்கிடுங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம உருண்டை பிடிக்கணும். உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் தொளிச்சிட்டு அழகாக உருண்டையாக உருட்டிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இப்போ நான் இதுக்கு தண்ணியே சேர்க்கலை, எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த தண்ணி பெரும்பாலும் வராது, ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சனால அந்த தண்ணியே போதும். பாருங்கள், இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், குட்டி குட்டி உருண்டையாக உருட்ட போகிறோம். பாருங்கள், உருண்டையாக உருட்டியாச்சு. இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிக்கலாம். வேகட்டும், வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நான் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் தக்காளி சட்னி வேறு எதுனாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது முருங்கைக்கீரை சத்துக்கு நல்ல சத்து கூட. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் தாளித்து கூட கொடுக்கலாம். நம்ம சாப்பிடும்போது நமக்கு தாளிக்க வேண்டாம், தேவையான தாளிச்சிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.